சிவாய நம. நம்ம வீட்டில் பூஜை செஞ்சாலும் சரி, கோயிலுக்கு போய் பூஜை செஞ்சாலும் சரி, மனமானது தெய்வத்தோட ஒன்றிய நிலையில் இருக்கணும். ஆனால் மனம் உடலோட ஒன்றிய நிலையில் இருக்கக்கூடாது. அதாவது என்னென்னா, மனம் உடலோட ஒன்றிய நிலை அப்படின்னா, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல், ஒரு ஆன்மீகம், ஒரு பூஜைன்னு சொல்லிட்டு போகும்போது கடவுளோட தான் நம்மளோட மனம் ஒன்றி இருக்கணும். ஒரு மலரவே எடுத்து நம்ம சமர்ப்பணம் பண்ணுறோம் அப்படின்னா, முழு மனதோட கடவுள் மேலே இருக்கிற பக்தியோட மனம் அவரோட ஒன்றி பாடுற பாடலில் அவரை நினச்சி உருகி, அந்த மாதிரி தான் தெய்வத்துக்கு நம்ம பூக்களோ எதுனாலும் சமர்ப்பணம் பண்ணணும். அதுதான் உண்மையான பக்தி. அந்த பரம்பொருளை, அந்த எல்லையில்லாத ஆற்றலை நம்ம உணர்ந்துக்கணும் அப்படின்னா, நம்மளோட மனமும் செயலும் சிந்தனையும் கடவுளோட ஒன்றி இருக்கணுமே தவிர வேற எதையும் யோசிக்கக்கூடாது.